சரிங்க. நமச்சிவாய் வாழ்க. எல்லோருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி. சித்திரை என்றால் அதுபோல இந்த நல்நாளிலே என் அன்னை மீனாட்சி மற்றும் சரணாலய பேரருட்கருணை அனைவருக்கும் உண்டாகி எல்லோரும் தலம் தீர்த்தம் முறையாய் வழிபட்டு இறைவனுடைய பேரருளால் அந்த சத்குரு வாய்க்க பெற்று வாழ்வில் வளம் பெற வாழ்த்துகிறோம். நாம் தொண்டை நாட்டு திருத்தலங்களிலே 13 திருத்தலங்களை போன ஆண்டு சிந்தித்தோம். போன வருஷம் தானே, ஏனெனில் கடந்த ஆண்டு இறுதி நமக்கெல்லாம் ஒரு திருத்தல யாத்திரை தருவதற்கான ஆண்டாக அமைந்தது. அவ்வழியிலே நாம் தொண்டை நாட்டு திருத்தலங்கள் மொத்தம் 32. இந்த 32 திருத்தலங்களிலே திரு கச்சி ஏகம்பம், திரு கச்சி மேற்றளி, ஓனகாந்தன் தளி, கச்சி அநேக தங்காவதம், கச்சி நெறி காரைக்காடு, குரங்கணி முட்டம், மாகரல், கோத்தூர், வான்பார்த்தான் பனங்காட்டு, திருவள்ளம், திருமார்பேறு, திருவூரல், இளம்பயம், கோட்டூர் ஆகிய தலங்களை தரிசித்து இந்த சித்திரை நன்னாளிலே நாம் திருவிற்கோளம் வந்து இங்கே நின்று கொண்டிருக்கிறோம். இன்று சித்திரை 1. இந்த திருவிற்கோளம் சென்னையில் இருந்து நேராக செல்ல பேருந்து வசதி உண்டு. இன்றைய திருவிற்கோளத்தின் பெயர் கூவம் என்று அழைக்கப்படுகிறது. கூவம் என்ற இடத்தில் தான் இந்த திருவிற்கோளம் ஆலயம் இருக்கிறது. சென்னையில் இருந்து பெங்களூர், வேலூர், காஞ்சிபுரம் நெடுஞ்சாலையில் சுங்குவார் சத்திரம் வந்து சுங்குவார் சத்திரத்தில் இறங்கி பேரம்பாக்கம் வழியாக திருவள்ளூர் செல்லும் கிளைச்சாலையில் உள்ள கூவம் கூற்றுரோட்டில் இறங்கி நாங்கள் சென்ற பொழுது 1 கிலோமீட்டர் நடந்துதான் சென்று ஊரை அடைய முடிந்தது. இன்று ஆலயம் வரை பேருந்து காஞ்சிபுரத்திலிருந்து சுங்குவார் சத்திரம் வழியாக திருவள்ளூர் செல்லும் பாதையிலும் சென்று கூவம் கூற்றுரோட்டில் இறங்கியும் ஆலயத்திற்கு செல்லலாம். செல்லும் போது ஊருக்கு மிக அருகிலேயே இடப்புறமாக லிங்கராஜையா மியூட் பண்ணுங்க, பேசும்பொழுது தொந்தரவாகுது. இங்கே காஞ்சிபுரத்தில் இருந்து சுங்குவார் சத்திரம் வழியாக திருவள்ளூர் செல்லும் பாதையில் சென்றாலும் கூவம் கூற்றுரோட்டில் இறங்கி அங்கே ஊருக்கு வெகு அண்மையில் இடப்புறமாக ஒரு கோயில் உள்ளது. இந்த கோயில் தர்கமாதா என்னும் அம்மன் கோயில். இந்த அம்மனும் தரிசிக்க, மாதா என்பதால் ஏதோ கிறிஸ்துவ கோயில் என்றெல்லாம் என்ன வேண்டாம், இது அம்பிகையுடைய திருக்கோயில். திரு ஆலங்காட்டிலே நடராஜ பெருமானுடன் தர்க்கம் செய்து நடனமாட அந்த அம்பிகையினுடைய சிலம்பு முத்துக்கள் வீழ்ந்த இடம் இது என்றும், சிவனோடு தர்க்கம் செய்த அம்பிகை என்பதால் அம்பாளுக்கு தர்கமாதா என்றும் பெயர் வந்தது என்று சொல்கிறார்கள். தர்கமாதாவை தரிசித்து சிவாலயம் நோக்கி உள்ளே ஊரினுள் செல்கிறோம். இங்கு இறைவன் திரிபுர சம்ஹாரம் செய்யும் பொழுது, சென்னையை சார்ந்துள்ள நிறைய ஆலயங்கள் திரிபுர சம்ஹாரம் சம்பந்தப்பட்ட ஊர்கள். இதிலே இந்த திருவிற்கோளத்திலே இறைவன் மேருமலையை வில்லாக கையில் பிடித்த வண்ணம் காட்சி தருகிறது. திரு கூட்டல் வில் கூட்டல் கோலம், திருவிற்கோளம்
என்பது தலத்தின் பெயராக மாறிற்று. சாமியுடைய திருநாமம் திரிபுராந்தகேஸ்வரர். திரிபுரம் எரித்த தலைவர் என்று பொருள். விற்கோளநாதர் என்ற பெயரும் உண்டு. அம்பாள் திரிபுராந்தகி, முப்புறம் எரித்தவள் என்ற பெயரில் இருக்கிறார். இன்னொரு பெயராக திரிபுர சுந்தரி, நாம் பாடுவோம் இல்லையா, மாதா ஜெயவும் லலிதாம்பிகை, அதுல வரும் திரிபுர சுந்தரி எப்படி வரும். அந்த தலத்துக்குரிய அந்த வரிக்குரிய நாயகி இங்கே இருக்கிறார். தலமரம் இங்கு ஏதும் நாங்கள் சென்ற பொழுது இல்லை. இத்தலமே நைமிசாரண்ய சேத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. தீர்த்தம் என்று பார்த்தால் அக்னி தீர்த்தம். இது கோயிலுக்கு எதிரில் உள்ளது. இதற்கு அச்சிருக்கேணி என்றும் கூபாக்கினி தீர்த்தம் என்ற பெயர்களும் உண்டு. இந்த குளத்தில் தவளைகளே கிடையாது. ஆச்சரியமான விஷயம். குளம் என்றால் தவளை நிறைய இருக்கும். இங்கு தவளைகள் இல்லை. சுற்றிலும் வயல்வெளியில் இருந்தும் அங்கிருக்கும் தவளைகள் கூட இந்த குளத்திற்குள் வருவது கிடையாது. அப்படி ஏதேனும் தவளை பிடித்து குளத்தில் விட்டால் அந்த தவளை குளத்தை விட்டு வெளியே ஓடி வந்து விடுகிறது. அது காரணம் என்ன என்று இன்று வரை யாருக்கும் தெரியவில்லை. இக்குளத்திலே மூழ்கி இறைவனை வழிபடுவோருக்கு புத்திர பேரு கிடைக்கும். நீங்க போய் அங்கே பணத்தை 50,000 60,000 கட்டி ஆலோசனை பெற்று இன்னைக்கெல்லாம் போய் கருத்தரிப்பு மையம் போய் யார் குழந்தைன்னே தெரியாத வளர்ந்த பிறகு நம்ம வீட்டு குழந்தை மூஞ்சில்லையேன்னு கவலைப்படக்கூடிய இந்த முட்டாள் இன்றைய தலைமுறையினர்கள் என்ன மாதமாக இருப்பதை 5 ஆண்டுகள் வரை தள்ளி போட்டு மாத்திரத்தின் நாசமா போய் அதுக்கு பிறகு குழந்தையாக கருத்தரிப்பு மையம் போகக்கூடிய இந்த இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் இந்த தலம் பயனுடைய தலம். ஆனால் இங்கு சென்று அந்த குளத்தில் மூழ்கி இறைவனை வழிபட்டால் கண்டிப்பாக புத்திர பேர் கிடைக்கும். இது ஒரு பெரிய நிகழ்வாக இங்கே கேள்விப்படுகிறோம். நிறைய பேர் அப்படி குழந்தை பேர் உண்டானவர்கள் இறைவனுக்கு மாலையெல்லாம் சாற்றி வழிபாடு செய்கிறார்கள். இங்கே இந்த சித்திரை திருநாளிலே 10 நாட்களுக்கு பெருவிழா முறையாக நடைபெறும். நாங்கள் சென்ற பொழுது கோயிலுக்கு ராஜகோபுரம் இல்லை, இன்று கட்டி இருப்பதாக அறிகிறோம். அது உறுதியாக தெரியாதால் அதை இங்கு நாம் சொல்லக்கூடாது அல்லவா. ஆக இங்கு ராஜகோபுரம் நாங்கள் சென்ற பொழுது கிடையாது. முகப்பிலே வாயிலும் ஒரு ஆஸ்பெஸ்டாஸ் கூரையுமே இருந்தது, சுற்றுப்பிரகார வெளியிலே. அந்த முகப்பு வாயிலின் ஒரு புறத்தில் முன்பாக விநாயகரும் மறுபக்கம் முருகனும் காட்சி தருகிறார்கள். உள்ளே சென்றால் விசாலமான உள்ளிடம். வெளிப்பிரகாரத்திலே எந்த சன்னதியும் கிடையாது. பிரகாரத்தில் வலம் வரும் பொழுது விநாயகர் சந்நிதி உள்ளது. இங்கே 3 விநாயகர்கள் இருக்கிறார். இவர் பெயர் அச்சு இருத்த விநாயகர். இவர் கோஷ்டமூர்த்தமாக இருக்கிறார். அது என்ன அச்சு இருத்து? இறைவன் திரிபுர சம்ஹாரம் செல்லும் பொழுது விநாயக பெருமானிடத்து அனுமதி பெறாதார். நம்ம குழந்தைங்கிட்ட சொல்லாம போயிட்டா குழந்தைங்க கோவிச்சுக்கும் இல்லையா? அதுபோல விநாயக பெருமான் கோபித்து கொள்ள விநாயகரை சிறப்பு செய்யும் பொருட்டாக தேரின் அச்சு இரும்படி இறைவன் செய்ததாக வரலாறு. அந்த அச்சை விநாயகர் உடைத்தார் என்று இப்பகுதி மக்கள் கூறுகிறார்கள். ஆக அவருக்கு அச்சிருத்த விநாயகர் என்று பெயர். அடுத்துள்ளது தட்சிணாமூர்த்தி. வழக்கம் போல அவர் அழகை சொல்ல முடியாது, அவ்வளவு அழகா இருக்கார். கருவறையின் பின்புறத்திலே மற்ற தொண்டை நாட்டு ஆலயங்கள் இருப்பது போல மகாவிஷ்ணு கிடையாது, லிங்கோற்பவர் இருக்கிறார். இந்த தொண்டை நாட்டு திருத்தலத்திலே முதல் முறையாக நாங்கள் இங்கே அந்த சுற்று கோஷ்டமூர்த்தமாக லிங்கோற்பவரை பார்க்கிறோம். மற்ற இடங்களெல்லாம் மகாவிஷ்ணு தான் இருந்தார். ஆக இத்திருத்தலம் திருவண்ணாமலை சம்பவத்திற்கு பிறகு உண்டாகியதாக இருக்கலாம் என்பது வரலாற்று ஆய்வாளருடைய கருத்து. அங்கே தட்சிணாமூர்த்தி தரிசித்து லிங்கோற்பவரை கண்டு அடுத்து பிரம்மா துர்க்கை முதலியவர்களை சந்தித்து
சண்டீஸ்வரரை வணங்கி பிரகாரத்தில் உள்ள முருகப்பெருமானை வழிபடலாம் என்றால் அவரை வழக்கமாக அந்த ராட்சச மூலை என்று சொல்லக்கூடிய வடகிழக்கு மூலையிலே முருகப்பெருமான் இருப்பார், மன்னிக்கும் வடமேற்கு மூலையிலே. ஆனால் இங்கே லிங்கோத்பவருக்கு நேர் எதிராக முருகப்பெருமான் இருக்கிறார். நம்முடைய திருவாரூரிலும் இது போல ஒரு காட்சியை கண்டோம். ஆக முருகப்பெருமான் சன்னதி லிங்கோத்பவருக்கு நேராக உள்ளது. அதற்கு பக்கத்திலே பாலமுருகன் சன்னதி, அடுத்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சன்னதி உள்ளது. துர்க்கை சன்னதிக்கு எதிரிலே சந்தனம் அரைக்கும் சந்தன மேடை உள்ளது. இதில் அரைத்த சந்தனம் தான் நாங்கள் சென்ற பொழுது தினந்தோறும் சந்தனம் அரைத்துத்தான் சாமிக்கு சாற்றினார்கள். அடுத்து பைரவர் சன்னதி, இது தனி கோயிலாக விளங்குகிறது. பைரவருக்கு இங்கே வாகனம் கிடையாது, வாகனம் இல்லாத பைரவர். இதற்காக அங்கு கூறப்படும் செய்தி என்னவெனில், திரிபுர சம்ஹார காலத்தில் பைரவர் சென்று தேவர்கள் அனைவரையும் அழைத்து வந்ததாகவும், அப்போது அவர் வாகனமாகிய நாய் வழி தவறிவிட்டதென்றும், அதனால் இங்கு பைரவருக்கு நாய் வாகனம் இல்லை என்றும் ஒரு செய்தி காணப்படுகிறது. பைரவர் கோவில் விமானத்தில் நாய் சிற்பங்கள் பல சுதையால் அமைக்கப்பட்டுள்ளன. அப்படியே வளமுடித்து உள்ளே செல்லும் பொழுது எதிரிலே நடராஜ பெருமான் காட்சியளிக்கிறார். காளிக்கு இங்கு எம்பெருமான் அருள் புரிந்ததால் இந்த நடனம் ரட்சா நடனம் என்று சொல்லப்படுகிறது. காளி அம்பிகையை ரட்சித்ததால் ரட்சா நடனம் என்று அந்த நடனத்திற்கு பெயர். இந்த நடனத்திற்காட்சியை நீங்கள் இங்கு மட்டுமே காண முடியும். ஆக இன்றும் சித்திரை மாதத்தில் நடக்கிற பெருவிழாவிலே 10வது நாளில் காளிக்கு அருள் செய்த நிகழ்ச்சியை அருமையாக செய்து காட்டுகிறார்கள். ஆக திருவருள் கூட்டிப்பவர்கள் அருகில் யாரேனும் திருவிருக்கோலத்திற்கு அருகிலோ சென்னையிலோ இருந்தால் சென்று தரிசனம் செய்யுங்கள். அடுத்ததாக ஆண்டிலே உரிய 6 நாட்களில், அதாவது நடராஜ அபிஷேகத்திற்குரிய 6 நாட்கள் நட்சத்திரங்கள் வருகிறது அல்லவா, அப்பொழுது நடராஜாவுக்கு சிறப்பாக அபிஷேகம் நடைபெறும். திருவாதிரை வருகிறது அல்லவா, மார்கழி, அப்பொழுதும் 10 நாள் திருவிழா நடராஜ பெருமானுக்கு பெரிய அளவு நடக்கிறது. தொண்டை நாட்டு திருத்தலங்களிலே 2 பெருவிழாக்கள் நடக்கக்கூடிய ஆலயங்களில் திருக்கோலம் குறிப்பிடத்தக்கது. அன்று நடராஜ பெருமான் திருவீதி உலா வருவார். ஆக ஆண்டுக்கு 2 முறை நடராஜா திருவீதி உலா வரக்கூடிய தலமாக இத்தலம் இருக்கிறது. நடராஜ பெருமானை வணங்கி உள்நுழைந்தால் நேரே மூலவர் காட்சி தருகிறார். பக்கத்திலே உற்சவ திருமேனிகள் சோமாஸ்கந்தர், ஆறுமுகர், சந்திரசேகரர், விநாயகர், பள்ளியறைமூர்த்தி, சுக்கிரவார அம்பாள், பிரதோஷநாயகர், பிட்சாடனர், பூதகணம், மான், துர்க்கை, லட்சுமி, சரஸ்வதி, 4 பெருமக்கள் முதலிய திருமேனிகள் வழிபாட்டுக்குரிய வண்ணம் மிக அழகாக இருக்கின்றன. அதற்கு பக்கத்திலே 4 பிரதிஷ்டை செய்துள்ளார்கள். சூரியனுடைய திருவுருவம் உள்ளது. அப்படியே மூலவரை பார்த்தோம் என்றால் அவர் வேறு லெவல்னா எப்படி, வழக்கம் போல காஞ்சிபுரத்தை போல இங்கும் சுயம்பு மூர்த்தியாக இருக்கிறார். சாமி தீண்டா திருமேனி உடையவர். அவருக்கு அபிஷேகம் போக்குவரத்து எல்லாம் செய்ய இயலாது. என்ன, இந்த தீண்டா திருமேனிக்கு மேலே செப்பு மண்டபம், எப்படி தங்க மண்டபம் இருக்கிறதோ சிதம்பரத்திலே, அதுபோல செப்பு மண்டபம் இருக்கிறது. மத்தியிலே உருத்திராக்கத்தாலான விமானம் உள்ளது. சுற்றியுள்ள 10 ஊர்களுக்கு இந்த பெருமானே குலதெய்வமாக இருக்கிறார். என்ன,
குலதெய்வமாக சிவபெருமான் இருக்கிறாரா என்று யாரேனும் சந்தேகமாக கேட்டார். இருக்கிறார். அவர் திரிபுராந்தகேஸ்வரர் என்கின்ற திருவிற்கோளநாதர். இவர் எங்கே இருக்கிறார் என்றால் திருவிற்கோளத்திலே, அதாவது இன்றைய கூவத்திலே இருக்கிறார். ஆக இந்த கூவத்தை சுற்றியுள்ள 10 ஊர்களுக்கும் இந்த மூலவராகிய திரிபுராந்தகேஸ்வரரே குலதெய்வமாக இருக்கிறார். வாயிலிலே 2 துவாரபாலர்கள் இருக்கின்றார்கள். திரிபுர அதிபதிகளில் 3 இருவர் இங்கே அந்த சுந்தரருடைய பாடலிலே முன்பு ஒரு முறை சிந்தித்தோம் அல்லவா? மூவையில் செற்ற ஞான்று உயர்ந்த 3 இருவரின் திருக்கோயிலின் வாய்தல் காவலாளர் என்று ஏவிய பின்னை ஒருவன் நீ கரிகாடு அரங்காக மானை நோக்கிவோர் மானடமகிழ மணிமுழா முழக்க அருள் செய்த தேவதேவ என்பர். திரிபுராதிகள் 2 காவலர்களாக பெருமான் இங்கே கொண்டுள்ளார். அதே போல இந்த சிவலிங்க திருமேனி மணலினால் ஆனது. இந்த மூர்த்தியை பாலாலயம் செய்து திருப்பணி செய்யும் வழக்கம் இங்கு கிடையாது. 16 முழ வேஷ்டி தான் சாமிக்கு சாத்தப்படுகிறது. அதிக மழை வெள்ளம் வரும் அறிகுறி இருந்தால் சாமி மீது வெண்மையான நிறம் படரும். அதே போல உலகிலே போர் நிகழ்வதாயின் சாமியின் மேலாக சிகப்பான ஒரு நிறம் தோன்றுகிறது. இதை ஞானசம்பந்த பெருமானும் தம்முடைய பாடலில் ஐயன் நல்ல அதிசயன் என்று குறிப்பிடுகிறார். இவ்வண்ண மாற்றம் தற்போது யாரும் கவனித்ததாக எங்களிடம் கூறவில்லை. மூலவர் திரிபுரம் எரித்த மூர்த்தி, திரிபுர சம்ஹாரர், திரிபுராந்தகர் என்று பெயர். அபிஷேகங்கள் செய்வதால் உண்டாகும் மேற்புற படிவுகள் தானாகவே பெயர்ந்து விழுந்து திருமேனி சுத்தமாகிவிடும் என்று சொல்கிறார்கள். சாமி கிழக்கு நோக்கிய சந்நிதி, கஜப்பிரதிஷ்டை விமான அமைப்பு, கோயிலிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருமஞ்சன மேடை என்று சொல்லப்படும் கூவமாற்றின் கரையில் உள்ள இடத்திலிருந்துதான் தீர்த்தம் கொண்டு வந்து சாமிக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது. இன்று வரை இதற்காக ஒருவர் நியமிக்கப்பட்டு அவர் தினந்தோறும் 4 காலங்களுக்கும் அவ்வப்போது தண்ணீர் கொண்டு வந்து அபிஷேகம் செய்கிறார். இவ்வாறு தொண்டு வருவதில் தவறு நிகழ்ந்து, அதாவது தண்ணீர் கொண்டு வருபவர் அந்த தீர்த்தத்துக்கு பதில் வேறு வெகு தொலைவில் சென்று வேறு தீர்த்தத்தை கொண்டு வந்து விட்டால் அதை சாமியின் மீது அபிஷேகம் செய்தால் சாமி மீது சிற்றெரும்புகள் ஏராளமாக படர்ந்து விடும். அதை கொண்டு இங்கே இவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது கூவம் நீர் இல்லை என்பதை உணர்ந்து கொள்வார்களாம். இன்று வரை அவ்வாறே நிகழ்கிறது. இந்த பெருமானுக்கு உச்சிகால அபிஷேகம் மிக சிறப்பு. அதை பற்றி ஒரு அரிய செய்தி உண்டு. கடம்பத்தூர் புகைவண்டி நிலையத்திற்கு அருகில் உள்ள பிஞ்சிவாக்கம் என்ற கிராமத்திலிருந்து வேளாளர்கள் தர ஆயர், அதாவது மாடு மேய்ப்பவர் ஒருவர் நாள்தோறும் சாமிக்கு உச்சிகால அபிஷேகத்திற்கு பால் கொண்டு வருகிறார். அவர் அந்த பாலை கொண்டு வரும் வழியில் கீழே வைக்காமல் பயபக்தியுடன் கொண்டு வருவார். அதற்காக அவருக்கு அவ்வூரிலே நிலம் மானியமாக தரப்பட்டிருந்தார். கோயிலிலும் நாள்தோறும் அவருக்கு சாமிக்கு படைத்த பிரசாதம் உணவாக தந்தார். இந்த பால் அன்றாடம் வந்த பிறகு உச்சிகால அபிஷேகம் இக்கோயிலிலே செய்யப்பட்டு வருகிறது. தொன்று தொட்டு இன்று வரை ஒரு நாளும் தடங்களின்றி பணியை பரம்பரையாக செய்து வருகிறார்கள். என்ன, ஒரு நாள் கூட அந்த பிஞ்சிவாக்கத்திலிருந்து பால் வராமல் சாமிக்கு அபிஷேகம் நடைபெற்றது கிடையாது. இது ஒரு பெரிய அதிசயம் அல்லவா? இதுவே இங்கு ஒரு பெரிய சிறப்பு. ஏனெனில் தொடர்ந்து ஒரு நாள் கூட தவறாமல் பால் கொண்டு வர எவ்வளோ பெரிய கடுமையான காரியம் இல்லையா? அதை அந்த குடும்பத்தினர் தொடர்ந்து செய்து வருகிறார்கள். சுவாமிக்கு வளப்பால் அம்பாள் சன்னதி உள்ளது.
இந்த அம்பாள் ஆதித்தம்பதி என்று விசேஷமாக அழைக்கப்படுகிறார். கிழக்கு நோக்கிய சன்னதி, அம்பிகை நின்ற நிலையில் இருக்கிறார். இந்த மண்டபத்திலே பள்ளியறையும் நவகிரக சன்னதியும் உள்ளன. பள்ளியறை அமுதுபடிக்கென தனியே கட்டளைகள் உள்ளன. சாமி அம்பாளுக்கு முன்னால் தனித்தனியே செப்பு கவசமிட்ட கொடிமரங்கள் 2 உள்ளன. அம்பாள் சன்னதிக்கு எதிரில் துவஜாரோகண மண்டபம், அதாவது கொடிமர மண்டபம் 4 கால்களோடு இருக்கு. இந்த ஆலயத்தில் 4 கால பூஜைகள் அன்று தொற்று. இக்கோயிலில் சாமிக்கு அபிஷேக நடைமுறைகள் அனைத்தும் மிகவும் ஆசாரமான முறையிலே செய்யப்படுகிறது. அவ்வாறே செய்ய வேண்டும் என்றும் அதில் தவறு நேரின் தண்டிக்கப்படுவார்கள் என்ற நம்பிக்கையும் இன்று வரை இருக்கிறது. இவ்வூருக்கு கூபரக்னிபுரி என்ற ஒரு பெயரும் உண்டு. கூபரக்னபுரி என்ற ஒரு பெயரும் உண்டு. கோயிலுக்கு எதிரில் உள்ள நிலங்களும் குமாரவட்டம் என்று முருகனின் பெயரால் வழங்கப்படுகிறது. 1984 ஆண்டு ரத்தாட்சி ஆண்டில் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டுள்ளது. கோயிலுக்கு வெளியே திரிபுர சம்ஹார காலத்தில் தேர் அச்சு முறிந்திட உடனே பெருமானை விடையாகிய தாங்கியதாக சொல்லப்படும் கரிய மாணிக்க பெருமாள் கோயில் உள்ளது. இங்கே சென்றால் கரிய மாணிக்க பெருமாளை தரிசிக்கவில்லை எனில் வழிபட்ட தன்மை கிடைக்காது. ஏனெனில் சாமி தேரிலே பயணிக்கும் பொழுது, தேர் அச்சு முறிந்து சாயும் பொழுது இந்த கரிய மாணிக்க பெருமாள் உடனடியாக சாமியை தாங்கினாராம். ஆகவே இங்கே அவருடைய வழிபாடு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. கோயிலுக்கு எதிரிலே வளப்பால் உள்ள சத்திரத்தின் பின்புறத்தில் ருத்ராக்க மரம் நாங்கள் சென்ற பொழுது ஒன்று வளர்ந்திருந்தது. ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதத்தில் காய்க்கிறது. ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜகத்குரு ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சாமிகள் அவர்களுடைய பிறந்த 50வது பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு ஆலயத்தின் கோபுரங்கள் புதுப்பிக்கப்பட்டன. அவ்வழியிலே இந்த திருவிற்கோள கோபுரமும் ஆலயமும் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. திருக்கூவ புராணம் என்ற தலபுராணம் உள்ளது. துரைமங்கலம் சிவப்பிரகாச சுவாமிகள் இந்த தலபுராணத்தை பாடியுள்ளார். உருவினார் உமையாளோடும் ஒன்றி நின்றதோர் திருவினான் வளசடை திங்கள் கங்கையான் வெறுவி வானவர் தொழ வெகுண்டு நோக்கிய செருவினான் உறைவிடம் திருவிற்கோளமே என்றும் திரிதருபுறம் எரி செய்த சேவகன் வரி அறவோடு மதி சடையில் வைத்தவன் அரியோடு பிரமணதாற்றலால் உரு தெரியவன் உறைவிடம் திருவிற்கோளமே. நீர் கொண்ட சடையோடு நம் பெருணை காம தளல் அபிப்பென நிற்கின்றானே கூர்கொண்ட காணல் மழுமான் ஆண்மையின் பெண்மையுமாய கூற்றிற்கேற்ப சீர்கொண்ட வளனிடங்கண்கொள் நாயகனை புகழீரை செந்தமிழ் பூத்தார் கொண்ட திருவிற்கோள பெருமான் தனை இதய தவிசின் வைப்பாம் என்று தலபுராணம் பேசுகிறது. ராமலிங்க வள்ளலார் பொற்கோள மாம் மெயிற்கு போர்க்கோளம் கொண்ட திரு விற்கோளமேவு பரமேட்டிமையே என்று பேசுவார். ஆக இத்திருத்தலம் இவ்வளவு சிறப்புடையது. ஞான சம்பந்தனுடைய பாடல் பெற்றது. ஆனால் பாடல் நாங்கள் சென்ற பொழுது அங்கே பதிவில் இல்லை. திருவிற்கோள தேவாரம் அந்த உருவினார் உமையவளோடும் அந்த பாடலாக இருக்கலாம் என்று சொன்னார்கள். ஆனால் அது நம்முடைய துரைமங்கலம் சிவப்பிரகாச சாமிகள் பாடிய திருத்தல புராணம் என்று கூறுகிறார்கள்.
இரண்டு கருத்து இருந்தாலும் இந்த பாடல் அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது உருவினார் உமையவளோடும் ஒன்றிணைந்ததோர் திருவினான் வளசடை திங்கள் கங்கையான் வெறுவி வானவரோட வெகுண்டு நோக்கிய செருவினான் உறைவிடம் திருவிற்கோளமே என்ற பாடல் ஞானசம்பந்த பெருமான் அருளியது என்பது தெளிவாகிறது. இன்று நாம் தரிசித்த திருக்கோயில் திருவிற்கோளம் சாமி திரிபுராந்தகேஸ்வரர். இந்த திருவிற்கோளம் சென்னைக்கு அருகில் உள்ளது. இதனுடைய இன்றைய பெயர் கூவம். இங்கே சாமி உற்சவ திருமேனி மேருமலையை வில்லாக பிடித்த கோலத்திலே இருக்கின்றார். சாமி திரிபுராந்தகர் திருவிற்கோளநாதர், அம்பாள் திரிபுராந்தகி திரிபுர சுந்தரி என்று வழங்கப்படுகிறார். தலமரம் ஏதும் தனியாக இல்லை. தீர்த்தம் அக்னி தீர்த்தம். இந்த தீர்த்தத்திற்கு அச்சிறுக்கேணி என்றும் கூபாக்கினி தீர்த்தம் என்றும் பெயர்கள் உண்டு. இக்குளத்திலே தவளைகள் வாழ்வது கிடையாது. இது இங்கு வந்து அது தவளை பிடிச்சு விட்டாலும் அது கரையேறி, அது அவ்வளவு சிறப்புடையது. இங்கே பைரவருக்கு வாகனம் கிடையாது. காளிக்கு எம்பெருமான் நடனத்தில் அருள் புரிந்ததால், நடன காட்சி தந்ததால் இந்த பெருமானுக்கு ரட்சம் என்றால் ரட்சித்தல், அருளுதல் என்று பெயர். அம்பிகைக்கு அருளிய தலமாதலால் இந்த நடனத்திற்கு ரட்சா நடனம் என்று பெயர். அதற்கடுத்து பார்த்தீர்கள் என்றால் சாமி சுயம்பு மணலாலானவர். இத்தலத்திற்கு கூவமாற்றிலிருந்து தினந்தோறும் தண்ணீர் கொண்டு வந்து அபிஷேகம் செய்யப்படுகிறது. இத்தனை சிறப்புகளுடைய இத்திருத்தலத்தை சென்னை செல்பவர்கள் அங்கே சுங்குவார் சத்திரத்தில் இறங்கி, இன்று டவுன் பஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், நகர பேருந்து, சென்று இறைவனை வணங்கி இறையருள் பெற எல்லாம் வல்ல என் தந்தை மேட்டூர் மீனாட்சி சொக்கநாத பெருமானின் திருவுருளை சிந்தித்து மீண்டும் நாளை இன்னொரு வித்தியாசமான நடன கோலமுடைய ஒரு திருவூரிலே சந்திப்போம். என்ன, காளி அம்பிகைக்கு அருளிய காளிக அம்பாள் சாமியின் மகளாக பேசப்படுவார். அந்த தட்சனுடைய யாகம் அளிக்கும் பொழுது அம்பாளுடைய சடைமுடியில் எடுத்து வீச அதிலிருந்து வந்தவர் காளி என்று சொல்வார்கள். மகளுக்கு இறைவன் அருளியிடம் ரட்சா நடனம். அடுத்து ஒரு நடனம் நாளை நடக்கும். அது என்ன என்பதை நாளை சிந்திப்போம். நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அனைவருக்கும் புத்தாண்டு மேலும் பல இறையருளையும் வாழ்வில் இன்பங்களையும் தந்து துன்பம் நீங்கி வாழ மீண்டும் வாழ்த்தி நிறைவு செய்கிறோம். நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க ஐயா. எல்லாருக்கும் நமச்சிவாய வாழ்கணுமா? எல்லாம் நல்லா இருங்க ஐயா. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க ஐயா. எல்லாம் நல்லா இருங்க. மீண்டும் ஐயா நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்கணுமா. எல்லாம் நல்லா இருங்க. நாளைக்கு பார்ப்போம். ஏன்னா இன்னைக்கு புத்தாண்டு, எல்லாம் காலையில இருந்து ரொம்ப பிஸியா இருந்திருப்பீங்க. நிறைய பேர் அந்த வழிபாடு போக்குவரத்து இன்னும் மீளவில்லை என்று நினைக்கிறேன். சசி, கைலாஸ் நிறைய பேர் காணும். சரி, வரட்டும். யார் எதை கேட்கணுமோ கேட்பார்கள். நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம்.